ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லண்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்காண்டி தாங்க வந்திருக்கிறோம். என்னடா லண்டன் ப்ரோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் தங்குறதுக்காண்டி வாங்கலைங்க. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ராப்பர்ட்டியில் எத்தனை பெட்ரூம் இருக்குது, இது எங்கே இருக்குது, எவ்வளோ விலை அப்படின்றது எல்லாத்தையும் வாங்க வீட்டுக்குள்ளே போய் அப்படியே அந்த வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே நல்ல ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி எப்படி பாருங்கள், அப்படியே கிட்டத்தட்ட அதாவது வந்து ஒரு கொடைக்கானலில் ஒரு காட்டேஜில் நீங்கள் தங்குனீங்கன்னா என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீலுங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்டன் ஃப்ளோர், ப்ராப்பர் உட்டன் ஃப்ளோரு. இந்த கதவை பாருங்களேன், தேக்கு கதவு. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 5 பெட்ரூம் 5 பாத்ரூம் கொண்ட ஒரு வீடுங்க. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரான உடனே இங்கே பாருங்க, ஒரு தரமான ஒரு லாஞ்ச் ஒன்று எப்படி இருக்குது பாருங்கள். செட்டப்பை பார்த்தீங்களா இல்லையா? அப்படியே ஒரு மலை மேலே அதை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர் போட்டிருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்து பக்கத்தில் வெளியிலையும் போய்க்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாஷான ஒரு லண்டனில் ஒரு வீடு நீங்கள் கண்டிப்பான முறையில் பார்த்துருக்க முடியாது. இன்னொரு தரமான ஒரு ரூமு இங்கே பாருங்கள். இந்த ரூம் வந்து சும்மா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சாதாரண ரூம் மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு தேட்டரு. இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து தேட்டர் செட்டப்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தேட்டர் செட்டப்பு. உங்களுக்கு ப்ரொஜெக்டர் இருக்குது, அப்படியே ஸ்க்ரீன் உள்ளே இறங்கிடும். லைட்டெல்லாம் உங்களுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் புது படம் என்னென்னலாம் ரிலீஸ் ஆகுதோ எல்லா படத்தையும் நீங்கள் அப்படியே உட்காந்து பார்க்குற மாதிரி எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது என்னோட இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து 3 பேருமே சேர்ந்து இந்த வீட்டை வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு ஆகா ஓகோன்னாங்க. எனக்கு என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்களே, அப்படி அந்த வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு யோசித்தேன். உள்ளே வந்து பார்த்தா தாங்க தெரியுது வீட்டோட அருமை சும்மா தரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பெட்ரூமு. அடுத்து உள்ள கதவை திறந்து உள்ளே வந்த உடனே இது ஒரு சின்ன சைஸ் பெட்ரூமு. ஒரு ஆன்டிக்கான ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, இந்த உட்டு எல்லாமே வந்து அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா அந்த பழைய காலத்து உட்டு. அந்த நீங்கள் வந்து ஒரு ரெசார்ட்டில் வந்து நீங்கள் தங்குறீங்க, ஒரு ஹாலிடே ஹோமுக்கு வந்து நீங்கள் தங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி உள்ள அந்த மாடர்னைஸ்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஆன்டிக்கான ஒரு ஃபீலில் நீங்கள் தங்குனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஹாலிடேவோட இது வந்து உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, பாத்ரூம்லாம் சும்மா செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எப்படி இருக்குது பாருங்கள், உள்ளே போய் பாருங்க. அப்படியே தாய்லாண்டுக்குள்ளே என்ட்ரான மாதிரி இருக்கா இல்லையா? ஷவராக இருக்கட்டும், அவங்க செட்டப் பண்ண அந்த கலரு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது எல்லாமே கல், அந்த கிரானைட் கல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிரானைட் கல். இதெல்லாம் பாருங்கள் ஒர்க்கெல்லாம் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த டேபிள் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க இன்னும் என்னென்னலாம் இருக்குன்றதை அப்படியே காட்டிடுறேன். ஸோ ஒரு ரூம் பார்த்துட்டிங்க, லாஞ்சு பார்த்துட்டிங்க, அப்படியே மேலே வந்து பெட்ரூமையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதை மெயினாக நாங்கள் பார்த்ததுக்கு காரணம் ஒரு சின்ன ஒரு ஏர்பிஎன்பி மாதிரி, அதாவது வந்து இப்போ ஒரு தனித்தனியாக ரூம்ஸாக நம்ம விடுறதுனாலுமே இதை வந்து தனித்தனியாக ரூம்ஸாகவும் விட்டுக்கலாம். இல்லை ஒரு பெரிய ஃபேமிலியாக நீங்கள் வர்றீங்க, ஒரு 10 பேர் 15 பேர் கொண்ட ஃபேமிலியாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த எல்லா ரூம்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு பாத்ரூமும் அட்டாச்சாக இருக்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பாட்டு அந்தந்த ஃபேமிலி அந்தந்த ரூமை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு செட்டப்பில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு பெட்ரூமு, வார்ட்ரோபோடு சேர்த்து கொடுத்துட்றாங்க. இந்த ரூம்லேயுமே ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று வச்சுருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு பாத்ரூமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைப்பில் இருக்குதுங்க. முக்கால்வாசி இங்கே வந்து ஸ்டாண்டிங், இந்த நம்ம ஊரில் குளிப்போம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வயசானவங்களாம் சப்போஸ் யாராவது வர்றாங்க அப்படின்னா அந்த டப்பு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த வீட்டை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னா ஏர்பிஎன்பிக்கு நம்ம தனியாக ஒரு ப்ரொமோஷன் பண்ணி இந்த வீடு எவ்வளோ ரேட்டு, என்ன ஏது, ஒரு ரூமோட ரேட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டு. ஸோ இதில் ஜக்குசிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். டாய்லெட்டில் எல்லாமே லோவர் இது தாங்க வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து கிட்ஸு நிறையா பேர் வருவாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்காண்டியும் பார்த்து எல்லாமே வந்து லோ சைஸ்லேயே வச்சுருக்குறாங்க. அதாவது வந்து ரொம்ப கீழே தரமட்டத்திலே வச்சுருக்குறாங்க. அடுத்து இன்னொரு பெட்ரூமையும் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. இந்த பெட்ரூம் வந்து ஒரு சின்ன பெட்ரூமு. ஸோ இது வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பெட்ரூம். இது ஒரு காம்பேக்டாக ஒரு 2 பேர் மட்டும் கப்புள்ஸாக வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரூமை எடுத்துக்கலாம். பக்கத்தில் மாஸ்டர் பெட்ரூம்னு நினைக்கிறேன். புதுசாக கல்யாணம் ஆன உடனே ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு செட்டப் எப்படி ஒயிட் கலரில் எப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சுற்றி எல்லாம் சீரியல் செட்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே இது வந்து ஒரு 2-3 மாடிங்க. அதாவது சப்போஸ் வந்து வயசானவங்கலாம் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருந்துக்கிற மாதிரியும், கொஞ்சம் இளவட்டங்க நம்மளை மாதிரி இளவட்டங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அப்படியே மேலே அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ சும்மா தரமாக செதுக்கியிருக்காங்க.
அனுபவிச்சு நீங்கள் வந்து கட்டண வீடு அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வீடு கிட்ஸுக்காண்டி உள்ள வீடு மாதிரி இந்த ரூம் மாதிரி இருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது டூருக்கெலாம் வந்தோம் அப்படின்னா ஒரு 4-5 ஃபேமிலி வர்றாங்க, கிட்ஸு எல்லாருமே வந்து மொத்தமாக தங்கணும், அவங்கெல்லாம் வந்து ஒரு நைட்டு வந்து மொத்தமாக எல்லாம் ஃபேமிலியாக இல்லாமல் கிட்ஸோட சேர்ந்து படுத்துங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இங்கேயே பாருங்கள் 4 பெட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே உட்கார்றதுக்கு உங்களுக்கு சோஃபாலேருந்து சேர்லேருந்து ஒரு டேபிள். ஸோ இங்கேருந்து வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் லண்டனும் உங்களுக்கு அப்படியே பக்காவாக தெரியுதுங்க. இது வந்து டாப் ஃப்ளோரில் இந்த ரூம் இருக்குதுங்க. கிட்ஸ் ரூமுக்குமே வந்து உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க. அங்கே பாருங்க உள்ள இதுவுமே வந்து ஸ்டாண்டிங் ஃப்ரேம் தான். உங்களுக்கு அப்படியே ஒரு ரெசார்ட்டில் இருக்கிற ஃபீலு கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து தங்குனாலுமே அதே ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீட்டை வாங்கணும்னு வச்சுக்கோமா, கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வாரம் இந்த வீட்டில் கண்டிப்பாக தங்கி எப்படி இருக்குது அப்படின்றத அனுபவிச்சுட்டு தான் அடுத்து நம்ம வாடகைக்கே விடுறோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. இந்த வீட்டோட கிச்சனும் கார்டனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செதறிடுவீங்க. ஒரு ஃபேமிலி கிச்சனுங்க, எவ்வளோ பெருசாக எவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே வர்றவங்க எல்லாரும் மொத்தமாக அப்படியே உட்காந்து ஒரு லஞ்சு டின்னரும் சாப்பிட்டுட்டு காலைல எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணுன்னாலும் அப்படியே இங்கே அப்படியே சமைச்ச உடனே அப்படியே பரிமாற கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். வீட்டை எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக செட்டப்பு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஃப்ரீசராக இருக்கட்டும், அதே மாதிரி டிஷ்வாஷரு எல்லாமே இந்த வீட்டில் வந்துடுதுங்க. நீங்கள் எதுவுமே வந்து செய்ய தேவையில்லை. வரும்போது நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறதுக்கு அதே மாதிரி ஃப்ரீசரில் வைக்கிறதுக்குரிய ஐட்டங்கள் மட்டும்தான் நீங்கள் வாங்கணுமே தவிர எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இதுவே நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலோட பேர் லண்டன் தமிழ் ப்ரோ. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட்டையும் போட்டு விட்டு ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஹைப்பும் பண்ணி விட்டுருங்க. மைக்ரோவேவ் கொடுத்துட்றாங்க, அதே மாதிரி ஃப்ரிட்ஜு வந்துடுது. இங்கே பாருங்க. ஸோ வந்து இன்பில்ட் ஃப்ரிட்ஜு வந்துடுது. உங்களுக்கு சுடு தண்ணி இல்லை வந்து கோல்டு வாட்டர் வேணும்னா அந்த இது இருக்குது. அதே மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸும் வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு தரமான பெரிய சைஸ் கிச்சனு. ஹால் மாதிரியே இந்த கிச்சனுமே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கிளாஸ் தான். நீங்கள் அப்படியே கிச்சன்லேருந்து அப்படியே வெளியில் போய் நீங்கள் வந்து கார்டனில் உட்காரணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். கிச்சனுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு பாத்ரூம், சின்ன சைஸு ஒரு பாத்ரூம் ஒன்று, காமன் பாத்ரூம் இது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டீங்க. சம்மர் டயத்தில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு பாபிக்யூ போடணும்னு நினைப்பீங்க. அதுக்குரிய ஏரியாவையும் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. வெளியில் வந்து பார்த்தா எனக்கு என்னமோ அப்படியே நம்ம ஊர் கொடைக்கானலுக்குள்ளே போன மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. இதுதாங்க நீங்கள் சப்போஸ் நீங்கள் சம்மர் டயத்தில் நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்காக பாபிக்யூ செட்டப் பண்ணுறதுக்கு உள்ள ஏரியாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ஏம்மா இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஊரில் கொடைக்கானலுக்கு வந்து இந்த ஊருக்காரங்க எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா செட்டப்புமே கொடைக்கானலில் நீங்கள் ரெசார்ட்டில் தங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது என்னால் மட்டுமே இவ்வளோ பெரிய வீட்டை இங்கே கண்டிப்பான முறையில் வாங்க முடியாது. ஸோ நானும் என்னோட இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ப்ராப்பர் லண்டனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். லண்டன்லேருந்து ஒரு 20 மைல் வெளியில் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே. இதை பார்த்துட்டு மிச்ச 2 பேரோட ஃபேமிலி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சாம், நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போவோம் அப்படின்னாங்க. இந்த இது வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்மளுக்கு மார்கேஜ் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு டவுட்டு ரொம்பவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணுன்ற ஆசை இருந்தாலும் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க. முக்கியமாக பெண்களுக்கு எந்த ஊரில் அவங்க இருந்தாலுமே எனக்குன்னு ஒரு கூரை தேவைப்படுதுப்பா. அது சின்னதாக 1 பெட்ரூமாக இருந்தாலும் சரி, 2 பெட்ரூமாக இருந்தாலும் சரி, ஒரு பங்களாவாக இருந்தாலும் சரி, விரலுக்கேற்ற வீக்கம் ஒரு கூரை நமக்கு மேலே இருக்கணும், அது நம்மளோட கூரையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. இதோட ப்ரைஸை கேட்டிங்க அப்படின்னா எனக்கே கொஞ்சம் லைட்டாக தலை சுற்றுச்சு, உங்களுக்கு சுற்றுன்னு நினைக்கிறேன். 1 மில்லியனுக்கு மேலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து தனியாக வாங்காமல் 2-3 பேரோட சேர்ந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் மார்கேஜ் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் மொத்தமாக சேர்ந்து நம்ம வந்து மார்கேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் இந்த வீடே கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடு, அப்படி இல்லாத பட்சத்தில்
இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு வீட்டை தான் நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு கண்டிப்பான முறையில் நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தாலும் சரி, இன்னும் நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்றதாங்க என்னோட ஆசை. நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு மார்கேஜ் அட்வைசர் ஒருத்தர் இருக்காருங்க. ஸோ அவரை உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் என்னென்னலாம் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நினைக்கிறீங்களோ அந்த கேள்வி எல்லாத்தையுமே உங்களுக்காக நான் அவர்கிட்ட கேட்டு உங்களோட பதில அவர்கிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு நான் கொடுத்துறேன். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதாவது இதெல்லாம் இருக்குதா அப்படின்ற அளவுக்கு கேள்விகள் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். வீடை போய் பார்த்தேன், தரமா இருக்குது. ஆனால் அந்த வீட்டுக்கு எனக்கு மார்கேஜ் கிடைக்குமா என்ன ஏது அப்படின்றத தான் நான் வந்து ஒரு கட்டத்தில் யோசிச்சுட்டு இருக்கேன். புதுசாக நிறையா பேர் இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், பிஎஸ்டபிள்யூவில் இருக்கவங்களா இருக்கட்டும், ஒர்க் பர்மிட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும். ஸோ அவங்கெல்லாம் வந்து உடனே வீடு இங்கே வாங்கிட முடியுமா? The lender wants to know whether you can repay the mortgage in time. Mostly if you are in full time work, that will be the best time to start looking for a property. அவங்க வந்து 5 வருஷம் இருந்திருக்கணும், 8 வருஷம் இருந்திருக்கணும் இருக்கா, இல்லை ஃபர்ஸ்ட் இயர்லேயே அவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி லேடருக்குள்ளே வரலாமா? Once you're in the UK for 1 year, then most of the lenders will lend up to 90%. Okay. Even before that, you can buy a property based on the income. So say for example, if you have like £100,000 income, if you husband and wife together, if you have like £100,000 income, then yes, you can buy it even before that. Even if you don't have that income, you can still buy it in the first year itself, but you might have to put more deposit. Like 2-3 years ago, the mortgage rates are very high. So now, as the inflation is coming down, the mortgage rates are slowly coming down. எத்தனை பேருக்கு நம்ம ஊரில் ஒரு யூடியூபர் இருக்காரு, அவர் வந்து டாப்பில் இருக்கிறாரு, வீல் ஆரம்பிக்கும் அவரை மாதிரியே இருக்கிறாருன்னு சொல்லுங்க. அதாவது இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக பார்த்தா அவரை மாதிரியே இருக்கா. அப்படி நம்ம தமிழ் யூடியூபர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச யூடியூபர். ஸோ கிட்டத்தட்ட அவரை மாதிரியே இருக்காரு. அவர் யாருன்னு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. இந்த கண்ட்ரிக்கு வர்றவங்க கண்டிப்பான முறையில் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருந்திருப்பாங்க. அவங்க எதுக்காண்டி முக்கியமாக ஒரு மார்கேஜ் அட்வைசர், அது உங்களை மாதிரி ஆளுங்க எதுக்காண்டி சூஸ் பண்ணணும்? When you go to that particular bank, you will only get the rates for that particular bank. So say for example, there's like 80-90 different lenders. So that particular bank might not be the cheapest lender. So when you come to a mortgage advisor, the mortgage advisor will check all these 80-90 lenders and tell you which lender will give you the cheapest interest rate. Okay. Also, we can find out which lender will give you the most amount of money for your mortgage. So based on your situation, we can see the options and advise you on the best options. இந்த கண்ட்ரியில் நம்ம வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட தான் நம்ம போய் வீடு வாங்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு எஸ்டேட் ஏஜென்ட்டுமே இந்த மாதிரி ஒரு மார்கேஜ் அட்வைசர் அவங்க இன்ஹவுஸ்லேயே வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி லெட்டிங் ஏஜென்ட்டில் போய் நீங்கள் வந்து மார்கேஜ் அட்வைசர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க இனிஷியலாக ஒரு அமௌண்ட் ஒன்று வாங்கிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட் எதுவும் வாங்குறீங்களா? டக்குன்னு நீங்கள் No, so we don't charge a fee. Like people like us who have immigrated from India, Sri Lanka, all these places, our situation is totally different. When you go to an estate agent, they go on the assumption that you have a permanent residency, you have an ILR, that is a situation. But that is not the situation with most of us. Kandipa. Our situation is different. So there's only a few lenders who will lend to us without having a permanent residency, without having an indefinite leave to remain. So, and also what we normally see is estate agents, they try to sell you as a package, as a mortgage advisor, including the solicitor, and then give you a big bill for it. So when we work, we don't charge a fee for the mortgage advice. The solicitors we work with, they work on a no completion, no fee basis. That means if you don't complete on the transaction, you don't need to pay them. For the solicitor? For the solicitor, so for the solicitor. So obviously when you sign up for a solicitor, they'll ask for search fees, but that is not their fees. That is something which they have to pay somebody else. So the initial search fees, it could be £300 or £500, that is there. But I'm talking about the legal fee. You don't need to pay the legal fee if the transaction doesn't complete. பிரதர் வந்து மார்கேஜுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறாரு. உங்களுக்கு வீடு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஃபீஸ் எது வருமா? No. So we don't charge a fee. And you move into the property, you get the keys, you move into the property. Then the lender, whichever the bank is, they pay as a procurement fee. So it is not like I'm working for free. I do get paid from the bank. It is just that we don't charge our customers. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இதே மாதிரி நீ வா நான் உனக்கு எல்லாமே செஞ்சு தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வீடு முடியறதுக்கு முன்னாடி என்னோட ஃபீஸ் 1200 பவுண்டுன்னு ஃபீஸையும் வாங்கிட்டு விட்டா. அப்படி மார்கேஜ் அட்வைசருக்கு நீங்க காசு தர தேவை கிடையாதுங்க. ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பேங்கே வந்து உங்களுக்கு it doesn't come from your pocket.
It is from the bank. நம்மளோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே இவர் மூலியமா தான் மார்க்கேஜ் இது பண்ணியிருக்கு. நம்மளை வச்சு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேர் போன வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து இவர்கிட்ட இருந்து மார்க்கேஜ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ புதுசாக நீங்கள் இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டு, நீங்கள் உங்களோட இதுக்கு என்ன பெஸ்ட்டு கிடைக்குமோ அதை எடுத்து கொடுக்கறது இவரோட கடமை. ஸோ கண்டிப்பாக இவர் எங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு, அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக செய்வார்னு நினைக்கிறேன். 2 ஃப்ரெண்ட்ஸோ ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸோ இருக்கிறாங்க, அவங்களால இந்த மாதிரி மொத்தமாக ஒன்று சேர்ந்து ஒரு வீடோ இல்லை ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ வாங்க முடியுமா? 100%. வாங்கலாம். Yes. Yes. So we have done so many cases. Even after watching your video, a lot of people have come, and sometimes, so most of the lenders will only allow 2 people. Okay. But there are other lenders who would allow 3 people and even 4 people on the mortgage. So it doesn't have to be husband and wife. Friends can come together and buy the property. Okay. So that is also possible. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க வீடு எல்லாமே வந்து வாங்கி இங்கே இருக்கிறாங்க. அவங்க இன்னும் இப்போ எக்ஸ்ட்ராவாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? Most people struggle to buy one property, and then there are other people who are buying like 2, 4, 8, 10, and they keep buying the யாரை சொல்றீங்க நீங்க? இவர் எங்கேயோ குத்துறாரு. உங்களை தானே சொல்றீங்க, வேற யாரும் இல்லைல்ல, யாரையோ தாக்குறாரு இவரு. The secret is you buy one property. So say for example you buy a property for like 100,000 pound. So after like 5 years or maybe 10 years, the property goes up in value. It becomes like 150 or 200,000 pounds. Then what you can do is to remortgage that property. Okay. And you can take money out of that property. Okay, அந்த வீட்லயே நம்ம காசு எடுக்கலாம். You can take up to like 85 or 90% of that money. பெரிய ப்ராப்பர்ட்டி மில்லியனரா இவர மாதிரி நீங்களும் வந்துடலாம்னு சொல்றாரு. நிறைய பேர் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகும் அதை விற்று இங்கே பணத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணி நம்ம இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதா, இல்லை உடனே இங்கே வாங்கிட்டு பின்னாடி அந்த பணத்தை கொண்டு வந்து நம்ம மார்க்கேஜை அடைச்சிட்றதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? The best advice is to buy the property as soon as possible. Okay. In now a property which is worth 300,000 will probably be like 400,000 by that time. Correct. Okay. So you're wasting your equity and you're wasting your time and the equity that you can build. So the best thing is buy the property now, and whenever you're ready and you sell the property or land there, you can bring that money and pay into the mortgage. Okay. So most of the lenders allow you to pay up to 10% of the mortgage balance every year without an early repayment charge. Okay. So நீங்க மார்க்கேஜ் வாங்குறீங்க அப்படின்னா எவ்ரி இயர் உங்களோட மார்க்கேஜ் அமௌண்ட் இப்போ ஒரு 100,000 இருக்கு அப்படின்னா அதுல 10% நீங்க எவ்ரி இயர் நீங்க கட்டிடலாம் without an early repayment charge. 1% கொடுத்தே நீங்க வந்து வீடு இங்க வாங்கிடலாம் அப்படின்னா நிறைய இதெல்லாம் ஷார்ட்ஸ் அதெல்லாம் பாக்குறேன். So is it worth? You can buy properties with 1%. Even for 0%. 0% பாருங்க, காசே கொடுக்காம லண்டன்ல உங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க. That is still possible, but my recommendation is to put a minimum of 5%. Minimum of 5%, or even better if you can put 10%, that will be best. Okay. Reason being, there is a chance that sometimes the property price can go down as well. Okay. So if that happens, then you don't want to find yourself in negative equity. Okay. Negative equity, then you will find it hard to remortgage and all those things. So it is best to put down at least a 5%. Well, 10% is best, but at least 5% is what I would recommend. Okay. 1% போடுறவங்களுக்கும் இப்போ 10% போடுறவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கா இல்ல அப்படியே தான் இருக்குமா? So when you don't put any deposit or 1% deposit, your interest rates will be high. ஒரு வீடு நம்ம இப்போ இங்கே வாங்கணும்னா டெபாசிட்டுக்கு நம்ம இப்போ பணம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கையில் சப்போஸ் பணம் இல்லை, ஊரில் தான் பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை இங்கே கொண்டு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதா? 100%, yeah. So you can, it doesn't have to be your own savings. Okay. It can be gifts from family, your parents, your uncle, aunt, they can all gift you money. So ஊர்ல இருந்து அப்ப பணம் வரலாம். Okay. Yeah. So it can be, you can sell the land, your house, even car, gold. You can sell gold. இவர் கோல்டுன்னு ஒன்று தான் இப்போ ஞாபகம் வருது. அதாவது இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து இங்கே இருக்கிறவங்க இப்போ ஏதோ ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரி கல்யாணத்துக்கு அதுக்கெல்லாம் போகிறதில்ல. ஸோ கோல்டு ஊரில் இருந்து கொண்டு வந்தாலுமே அதை வீட்டில் வச்சு பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி தேதிக்கு யூகேல, அதாவது வந்து ஏஷியன் வீடுகள் இருக்கிற ஏரியாவில்
நிறைய திருட்டு போகுது. ஏன்னா இங்கே உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு இந்தியன் ஃபேமிலியோ இல்லை ஸ்ரீலங்கன் ஃபேமிலி, முக்கியமாக ஏஷியன் ஃபேமிலியில் கண்டிப்பாக கோல்டு இருக்குன்னு. I would always buy a property if I get a chance. Reason being, as you know, for the last 25 years, property prices have like doubled and even tripled. Rent is definitely going to go up for the next, I don't know, 15-20 years at least. In this country, they are not building enough houses. There is every year, there's a shortage of 100 to 150,000 properties every single year. So the rent is always going to go up. So if you are looking for a good retirement, it is definitely something you should consider. Obviously, there you have to pay taxes and everything just like any income. பிரதர், இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்து ஒரு 2-3 வருஷத்தில் இருக்கிறவங்க ஷேர்டு ஓனர்ஷிப்புக்கு நம்ம போகலாமா? எனக்கு தெரியும் அதில் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குன்னு. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. Shared ownership is you buy like a 25% or 50% of a property. You still have to pay rent Okay. on the other 75%. So say for example you are going to buy a flat. So now you have to pay the service charge, the ground rent, and then the rent for this 75% and the mortgage for the 25%. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த 25% நம்ம இப்போ வாங்கிடுவோம், இன்னொரு 3 வருஷம் கழிச்சு அடுத்த 25% வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபீஸுமே உங்களுக்கு வந்து டபுள் ஆகிட்டே இருக்குன்றீங்க. Yeah, and also it is not like you're locking in the price. Okay. Now you're buying 25% at this rate. Ah. In 5 years time you'll be buying the next 25% at the rate at that time. ஓகே ஓகே. Yeah. ஸோ ஆனால் இது எதுவுமே வந்து அந்த ஷேர்டு ஓனர்ஷிப்பில் உள்ள போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதை எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அதாவது இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எப்பா ஒரு 10,000 ரூபா இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய வீட்டுக்கு நம்ம ஓனர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போய் அந்த ஷேர்டு ஓனர்ஷிப்பில் விழுந்துட்டு இன்னைக்கு தேதிக்கு அவங்க கஷ்டப்பட்டு, அதாவது வந்து அவங்களால வெளியவும் வர முடியல, அந்த வீட்டை எக்ஸ்ட்ராவாக வாங்குறதும் முடியல. மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை அதுதான் அந்த ஷேர்டு ஓனர்ஷிப். வீட்டு ஓனர் நீங்க தான், ஆனா அந்த வீட்டுக்கு ஓனர் நீங்க இல்ல. கரெக்டா இல்லையா? Correct, exactly. That is the best example. பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த நேரம் வீடியோல இது ஒன்று தான்டா பெஸ்ட்டாக நீ பேசியிருக்கேன்ற. ஷேர்டு ஓனர்ஷிப்பில் புதுசாக நீங்கள் யாராவது வாங்க போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ லாக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை பிரதரை கால் பண்ணி உங்களுக்கு புரியல அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷேர்டு ஓனர்ஷிப்பு ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. No, every time we recommend a mortgage, we also recommend protection. So we buy a car, we take a car insurance, that is mandatory. Just like that, every time we recommend a mortgage, we recommend protection. That is super important because if something happens to you, then the whole of the mortgage gets paid off, which means your wife and your kids are safe and they can continue living in the house. Okay. A to Z உங்களுக்கு வந்து என்ன மார்க்கெட் வேணாலுமே பிரதர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி கமர்ஷியலாக இருக்கட்டும், செமி கமர்ஷியலாக இருக்கட்டும், பை டு லெட்டாக இருக்கட்டும். சரி, இன்னொன்று கேட்டுறேன். இப்போ நம்ம தங்க போகிறதுக்கு நீங்கள் சொன்னீங்க டெபாசிட் வந்து 1% 10% வரைக்கும் போடலான்னு. இதே தான் கமர்ஷியலுக்கும் அந்த செமி கமர்ஷியலுக்குமா இல்லை டிஃப்ரெண்ட் ஆகுமா அது? So for buy to let, the minimum is 25%. 25% deposit போடணும். Like sometimes even with 20%, okay, sometimes you can do it, but most of the time average is 25%. 25%. Even commercial it is 25%, sometimes even more. Even more. Even more. Yeah. Friends, இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலோட பேர் லண்டன் தமிழ் ப்ரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோவை முடிஞ்சுன்னா ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு ஹைப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு எஸ்டேட் ஏஜென்ட்டில் நீங்கள் போய் அவங்களோட மார்க்கெட் அட்வைசர் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க மண்டே டு ஃப்ரைடே 9 to 5 நீங்கள் வந்து அதுவும் நீங்கள் என்னைக்குனாலுமே அந்த எஸ்டேட் ஏஜென்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் பாட்டு டக்குன்னு போய் நீங்கள் உட்காந்தெல்லாம் நீங்கள் பார்த்து பேசிட முடியாது. அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ஏகப்பட்ட கரைச்சல் இருக்குது. ஸோ பிரதர்னா அவரோட இமெயில் அட்ரஸை நான் கீழே கொடுத்துட்றேன், அவர் தப்பிக்கவே முடியாது. ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ எனி டைம் கான் பண்ணான்னு வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. ப்ரூஃப் இருக்குது. So anytime contact பண்ணலாம் அவங்க. Okay. So basically when you contact me, I will request some documents, your pay slips, your bank statements. So we look into how much money is coming in, how much you're spending, your credit commitments, loans, credit cards, all those things. And then we do affordability calculations with different lenders. And we do an initial application with a lender. That is called the agreement in principle. Okay? Agreement in principle. Okay. So that tells you this you can get a mortgage up to like 300,000 or 500,000, whatever the agreement in principle amount is. With that document, you can go and start looking for properties. Okay. So when you put an offer on the property, you like a property, you put an offer on the property. At that time, the estate agent will ask you mainly for 2 things.
One is your agreement in principle, which tells them how much mortgage you can get. The second thing is the proof of deposit. Okay. So these two things they'll normally ask. கண்டிப்பா அது வந்து நம்ம வந்து இந்த வீடை லாக் பண்ணும்போது நீங்க சொல்றீங்க. Correct. So credit history is very important when you go for a mortgage. Lenders want to see that you have a good history of getting credit and paying it back. So, கடன் வாங்குனா அவன் திருப்பி தருவானா மாட்டானா அதான். Exactly. So there's a few things you can do to improve your credit history or credit score. First thing is to register with the electoral roll. Okay. Second thing is apply for a credit card and use the credit card more. Okay. You more than use a debit card, use a credit card. So basically you're taking credit and you're paying it back. So main thing is you always try and pay it before at the end of the month, so that you don't have any interest on it. that you pay. Normally lenders lend between 4 to 5 times of your basic salary, of your annual income. Annual income. Okay. Annual income. That is the average. Okay. Okay. But now things are changed. So nowadays lenders understand that the property price has gone up, and there's a push from the government as well to relax the rules. Okay. So nowadays there is more options available. So there are some lenders who lend 5 times. Okay. Some lenders lend 6 times. But some lenders even lend up to 7 times. Okay. அப்படியா? Yeah. But again, the lenders also have their criteria. Some say you need to have permanent residency. போன வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் பிரதர் கிட்ட வந்து பெஸ்ட் ப்ரைஸில் ப்ராப்பர்ட்டி இந்த கண்ட்ரியில் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தடவையும் ஃபோன் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு இதே மாதிரி பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், உங்களோட டைம் இது பண்ணி கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் சூப்பராக பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்து சீக்கிரத்தில் நம்ம மீட் பண்ணுவோம். இன்னொரு வீடு நான் வாங்கும் போது நான் உங்கள்கிட்ட தான் வருவேன். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இங்கே வந்த உடனே நல்லா சம்பாதிக்கிறாங்க. சம்பாரித்த காசை எல்லாத்தையுமே அவசரமாக ஊருக்கு அனுப்பிச்சு அங்கே ஒரு வீட்டை வாங்கிடுறாங்க. ஒரு 6 வருஷம் கழிச்சு இங்கே ஒரு டெபாசிட் போடணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஐயோ அந்த காசெல்லாம் இங்கேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கேயே ஒரு வீடு வாங்கியிருக்கலாமேன்னு இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த ஊருக்கு புதுசாக வந்தப்ப நம்ம கையில் காசு இல்லையே, நம்மளாலலாம் வீடு வாங்க முடியுமா, இன்னும் எத்தனை வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும்னு நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஊரில் இருந்து வர்ற நிறைய பேர் இன்னும் 2 வருஷம் தான் நான் இங்கே இருக்க போகிறேன், 3 வருஷம் தான் நம்ம இருக்க போகிறோம், நம்மளுக்கு எதுக்கு சொந்த வீடு, நம்ம வாடகை வீட்டிலே இருந்துருவோம் அப்படின்னு நிறையா பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு 1 பெட்ரூமோ ஒரு 2 பெட்ரூமோ நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் கட்டுற ரெண்ட்டே வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் ஊருக்கு போகும்போது அந்த காசை எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து ரெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு லண்டனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பெட்ரூம் வீடு இன்றைக்கி வந்து 2500 3000 பவுண்டு வரைக்கும் உங்களுக்கு வாடகை வந்துடுதுங்க. ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல கோடி ரூபா நீங்கள் ரெண்ட்டாகவே கட்டியிருப்பீங்க. அதுக்கு பதிலாக எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி லேடருக்குள்ளே போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கட்டின ரெண்ட்டை அதாவது வந்து உங்கள் மார்கேஜை நீங்கள் திருப்பி சப்போஸ் ஊருக்கு 6 வருஷம் கழித்து போனாலுமே அந்த வீட்டை விற்றீங்க அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். ரெண்ட்டு கட்டினீங்க அப்படின்ற பட்சத்தில் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் கட்டிட்டு நீங்கள் வெறுங்கையோட தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால யோசித்துக்கோங்க. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் இங்கே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க யூகேல இருக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உங்களை வேற ஒரு இடத்துல வேற ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.